இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இப்போ உட்காந்து யோசிங்க. ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. என்ன எழுதுங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு நன்மை செஞ்ச எத்தனை பேரை நீங்க மறந்தீங்க அப்படின்றத எழுதுங்க முதல்ல. ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் உங்களுக்கு உங்கள்ட்ட பேசாதவங்களா கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி எப்படி நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காக இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், நீங்க செஞ்ச நன்மை எனக்கு இன்னைக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு, தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், நீங்க அன்னைக்கு அந்த உதவியை கர்த்தர் உங்களை அனுப்பி செஞ்சதுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியுமா, கொடுங்க. புது வருஷம் இல்லை, அதனால ஏதாவது கேலண்டர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு கேக் வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்க செஞ்ச நன்மைக்கு. ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய குணம் இருக்குது. அவர் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறக்கவே மாட்டாராம். ரூத் வந்து அந்நிய நாட்டுக்காரி. அந்த நாட்டுல கடவுள் பயம் இல்லை. அந்த நாட்டுல யெகோவா தேவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். யெகோவா தேவனை விரோதியா தான் பார்ப்பாங்க. ஆனா தன்னுடைய மாமியார் வந்து யெகோவா தேவனை குறித்து நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்ததுனால யெகோவா தேவன் இவ்வளவு நல்லவரா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வந்து ஆண்டவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்ப நகோமியோட வர்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய தகப்பன் நல்லா இல்லாதனால கிடையாது. இவ வீட்டுக்கு திரும்பி போனான்னா அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க அப்பா ரெடி. அவங்க அப்பா நல்லவர், அவங்க குடும்பம் நல்ல குடும்பம், இவளுக்காக என்ன வேணாலும் செஞ்சிருவாங்க. ஆனா நகோமி மாமியாரோட வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய நல்ல தேவன், இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டமா, இவ்வளவு நல்ல ஜனக்கூட்டம், உங்களோட நான் வாழ்றதுக்கு விரும்புறேன். எங்க ஊருக்காரங்க எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. அப்ப சொல்றாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அந்நிய நாட்டில் ஒரு பெண்ணு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே மகளை சொல்ற பா அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த பட்டணத்துல பிச்சைக்காரியா போன அந்த மனுஷிய கர்த்தர் லட்சாதிபதியா கர்த்தர் மாற்றுறாரு, கோடீஸ்வரியா ஆண்டவர் மாற்றுறாரு. என்ன நன்றி, என்ன நன்றி? ஒன்னே ஒண்ணு, ஒரே ஒரு நன்றி. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் ஊழியத்திற்கு வரும்போது எனக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் அந்த அப்படி ஒன்று பெருசா ஒன்றும் ஊழியத்தை குறித்து எதுவுமே தெரியாது, உண்மையிலே தெரியாது. அப்படின்னா ஒரு குழந்தை பிள்ளைன்னு தெரியும், விளையாட்டு பிள்ளையுடைய கையில் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா உடனே அந்த பிள்ளைக்கு அந்த பொருள் மேலே இருக்கிற அட்ராக்ஷன்ல துள்ளி குதிப்பாங்க பாருங்களேன். அந்த மாதிரி தான் ஊழியத்தை குறித்து நான் இருந்தேன். மற்ற மாதிரி வந்து இப்படி இருக்கும் இப்படி அப்படிலாம் நினைக்கல. ஆனால் நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது எங்கள் அப்பா ஒரு சவால் விடுறாங்க, நீ என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட தான் திரும்பி வருவ அப்படின்னு எங்கள் அப்பா சொல்றாங்க. உடனே ஆனா ஏசப்பா மேல பொல்லாத பிரியம், ரொம்ப பிடிக்கும் ஏசப்பாவை, சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். ஏசப்பாவை பார்த்தனோ பார்க்கலையோ ரொம்ப நேசிப்பேன். அப்ப எங்க அப்பாட்ட சொல்றேன், இதை பாருங்க, செத்தா கூட உங்க முன்னாடி வந்து நிக்க மாட்டேன், எங்க ஏசப்பாவுக்காக மரிப்பனாலும் மரிப்பேனே தவிர உங்கள்கிட்ட வந்து நிக்க மாட்டேன். அப்படி ஆண்டவர் மேல ஒரு பெரிய வைராக்கியம், ஒரு அன்பு. அந்த ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணி வீட்டில இருந்து புறப்பட்டு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆகுது. இந்த 23 இயர்ஸும் அவரே அந்த ஒரு வார்த்தைக்காக ஆச்சரியமாய் அவர் நடத்தினார்ல. ஸோ கர்த்தர் நம்ம அந்த ஒரு வார்த்தையை மனசுல வச்சு எத்தனை இடர்கள், எத்தனை தடுமாற்றங்கள், கர்த்தருக்கு விரோதமான எத்தனை செயல்கள், ஆனா எல்லாத்துலயும் ஆண்டவர் கூட இருந்து மன்னிச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாருன்னா, நீ சொன்ன இல்லடா உங்க அம்மா அப்பா முன்னாடி நீ வந்து காசுக்காக போய் நிக்க மாட்டடா, நான் உன்னை போஷிப்பேன், நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன். இன்றைக்கு நிறைய அம்மா அப்பாவை ஆண்டவர் உதவி செய்யற மாதிரி தான் தந்திருக்கிறார். எங்க அம்மா அப்பாவே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சர்ச்சினுடைய ப்ராஜெக்டுக்காக எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் உதவினார்கள். ஆனா எங்க அம்மா அப்பா வந்து 50,000 ரூபாய் கொடுத்தாங்க, 50,000. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க கையில 50,000 ரூபாய் பாக்குறதுன்றது வந்து கோடி பாக்குறது மாதிரி. அவங்க எப்படி இதை சேர்த்து வச்சிங்க, எப்படி இது கிடைச்சிச்சு? இல்ல 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 இல்ல, ஊழியத்துக்காக நாங்க எதையுமே நாங்க செய்யல, பட் ஆண்டவருக்காக எதாவது செய்யணும்னு நாங்க நினைச்சோம். நீ ஆரம்பிச்சதுல இருந்தே 7 வருஷமா கொஞ்சம் 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 கொஞ்சமா நாங்க சேர்த்து வச்சு எங்க கையில 50,000 ரூபாய் இருக்கு. நான் வேணாம், கண்டிப்பா நீங்க தர வேண்டாம், உங்களுக்கு நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு ஒன்றும் பண்ணல, நீங்க வந்து வச்சுங்க, நீங்க அதை செலவு பண்ணுங்க அப்படின்னு. இல்ல இல்ல, கடவுளுக்காக நாங்க பொருத்தனை பண்ணிட்டோம், உனக்கு கொடுக்கல, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுக்குறோம், நீ வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு என் கையில அப்படியே கொடுத்தாங்க. அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் இன்றைக்கு நம்ம ஜீவனோட வைத்திருக்கிறதுக்கு காரணம் நாம் செய்த ஏதோ ஒன்றை மனசுல கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் ஆண்டவரை திட்டுனீங்க இல்ல, சிலர் ஆண்டவர் தூசிங்கள, சிலருக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை. ஆண்டவரை எப்படிதான் திட்டுறதுக்கு மனசு வருதுன்னு தெரியல. சோதனை வந்துச்சுன்னா ஆண்டவரை திட்ட ஆரம்பிச்சுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ன்றதுக்கு கரெக்டா இருக்கும் சிலருக்கு. அவங்களும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நம்மளும் சில நேரத்தில் வணங்கா கழுத்து. ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா, ஆண்டவரே நீ இருக்கிறீரா இல்லையா, நீ இப்படி அப்படி, நம்ம கண்ணு இருக்கா இல்லையா, காது இருக்கா இல்லையா, கேட்டுட்டு அப்ப சும்மா இருக்கிறீங்க,
உடனே சண்டைக்கு போயிடுறது. கேட்டா உரிமையாம. யார்கிட்ட உரிமை பாராட்டுறதுன்னு ஒரு விவஸ்தை வேணாம். உரிமை. கத்தரை உரிமையா திட்டுறேன். உரிமையா திட்டுறதுக்கு என்ன அவர் பக்கத்து வீட்டுக்காரரா? உரிமையா திட்டுறாங்களா இவங்க? கத்தரை எப்படி அது உரிமையா திட்டுறது? அது எப்படி? அவர் பயபக்திக்குரியவர், அவர் பயப்படத்தக்கவர். உங்களுக்கு அவர் மேல அன்பு இருக்கிறது, ஓகே. அதுக்காக நம்ம அவரை திட்ட முடியுமா? அது எப்படி? அவர் விருப்பப்படி, அவர் இஷ்டப்படி, அவர் நல்லதே தான் செய்வார். நம்முடைய குருவி மூளைக்கு அது எட்டாம இருக்குமே தவிர அவர் நன்மையானதே தான் செய்வார். ஆனா கூட நம்ம அவ்வளவு திட்டுனாலுமே அடுத்த நிமிஷம் இப்படி திட்டுற போ அப்படின்னு நம்மளை வெறுத்து தள்ளுறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும். ஆனா அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். சரி, என் பிள்ளை ஒரு காலத்துல கண்ணீரோட ஆராதிச்சா, 21 நாள் உபவாசம் இருந்தா, சாப்பிடாம தான் உடம்ப வருத்திக்கிட்டாங்க. சரி மகளே, அன்னைக்கு நீ செஞ்சதை நினைக்கிறேன். எத்தனையோ விழுந்து போனவங்களை ஆண்டவர் கிருபையா எழுப்பி இருக்கிறார். ஒரு இந்த சம்பவம் உங்களுக்கு தேவை. ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய ஊழியர், அவர் அவருடைய பேரே பிரேயர் ஹார்ட், ஜெப இருதயம் உள்ளவர், ஜெப மனுஷன். அவன் மலையில போய் ஜெபம் பண்ண போனார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அறைக்குள்ள போய் உட்கார்ந்து அறையை பூட்டி சாவியை வெளியே போட்டுருவாராம். அந்த மாதிரி வெளியே நான் நினைச்சா கூட வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். டெய்லி காலையில் அவர் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போவாராமா. அங்கே போய் உட்கார்ந்த உடனே தேவ பிரச்சனை அவரை மூடும், அவர் ஜெபம் பண்ணுவார். ஜெபத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது ஒரு ஊழியக்காரர் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாராமா. பேசின உடனே அந்த பட்டணத்திலே இருக்கிற ஒரு சின்ன வயசு ஊழியக்காரரை குறித்து ரொம்ப தவறாக இடத்துல பேசினாராமா. அவன் பெருசா பிரசங்கம் பண்றான், அவன் பெருசா ஜெபம் நடத்துறான், ஆனா அவன் மோசமான ஆளு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான், இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறான், கர்த்தர் எப்ப தண்டிக்க போறாருன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அதை முடிச்ச உடனே இவங்க ஜெபம் பண்றதுக்காக போனாராம். என்றைக்கும் போய் உட்கார்ந்த அடுத்த நிமிஷத்துல ஒரு தேவ பிரசன்னம் அவரை மூடுமாமா. ஆனா அன்னைக்கு பிரேயரே அவருக்கு ஓடலையாமா. ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன்? உடனே ஆண்டவர் சொன்னாராமா, உனக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் உனக்குள்ள பகையை விதைச்சிட்டான், நீ எங்கிட்ட இப்போ என்ன ஆராதிக்கிறதுக்கு வரல, அவனை குறித்து குறை சொல்றதுக்காக நீ வந்திருக்கிற, அதனாலதான் அந்த பிரசனத்தை உணர முடியல. உடனே நான் என்ன ஆண்டவரை இப்ப செய்யணும் அப்படின்னு, ஒன்றும் நீ பண்ண வேண்டாம், அந்த மனுஷன் உன் கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ எனக்காக செஞ்சான்ல, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னாராமா. உடனே இந்த தேவனுடைய ஊழியர் சொன்னாராமா, ஆண்டவரே, அந்த ஊழியர் இளம் வயசுல இருக்கும்போது எவ்வளவு உமக்காக வைராக்கியமா இருந்தாரு, அவர் பட்ட பாடுகள், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஒரு பெரிய தேவ பிரசன்னம் அவரை மூடிச்சான். உடனே தன்னுடைய டைரியை எடுத்து, நான் பல நாட்கள் ஜெபித்திருக்கிறேன், பலவிதமான பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறேன், ஆனால் ஒரு பாவிக்காக திறப்பில் நிற்கும் போது நான் உணர்ந்த பிரசன்னம் வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு அவர் எழுதி இந்த சம்பவத்தை எழுதி வச்சிட்டாராம் ஒரு டைரியில. பல வருடங்கள் தாண்டினதற்கு பிறகு ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் இவரும் ஒரு பிரசங்கியாரு, அந்த குறை சொன்ன அந்த பாஸ்டரும் ஒரு பிரசங்கியார், குறையா இருந்த ஒரு பாஸ்டர். இவர் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி அவர் பிரசங்கம் பண்றாரு. ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜ்ல பிரசங்கம் பண்றாங்க, ஒரு கிரௌடுக்கு பிரசங்கம் பண்றாங்க. இவர் ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறாரு, அவர் ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் அவர் தான் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு அவர் உள்ள என்ட்ராகிறாரு. உடனே இவர் இந்த பக்கம் போறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க. உடனே இவர் சொன்னாராமா, தன்னுடைய டைரியை எடுத்து காண்பித்து அந்த டேட்டை காமிச்சு, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டைம் ஒருத்தர் உங்களை குறித்து எனக்கு சொல்ல வந்தாரு, அப்ப ஏசப்பா உங்களுடைய குறைய சொல்றதுக்கு என்ன விடல, என் பிள்ளை செஞ்ச நன்மைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னாரு. உடனே நான் உங்களுக்காக ஒன்னொன்னா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு பெரிய பிரசன்னம் என்ன தொட்டுருச்சு, இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்யறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு, இத பாருங்க அந்த டைரியில இருக்கிறது அப்படின்னு எடுத்து காமிச்சாராமா. உடனே அந்த பாஸ்ட் ஓன்னு அழுது கட்டி பிடிச்சு அவருடைய டைரியை தூக்கி காமிக்கிறாராமா. அதே டேட்டு அதே டைம் நான் என் செஞ்ச தவற நினைச்சு கண்ணீர் விட்டு ரொம்ப வருந்தி இனி செய்ய மாட்டேன்னு கர்த்தர் சமூகத்தில் தீர்மானம் எடுத்தது நீங்க ஜெபித்த ஜெபம் தான். நீங்க ஜெபம் பண்ணும்போது தான் ஒரே நிமிஷத்துல ஆவியானவர் எப்படி வெளிப்பட்டிருக்கிறார். நீங்க என் நன்மையை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, என் பாவத்தை குறித்து நான் அறிக்கை செஞ்சேன், அதனாலதான் நான் தேவ ஊழியரா இருக்கிறேன், என் இயேசுவை போல அன்புள்ளவர் யாருமே இல்லை அப்படின்னு ரெண்டு பேருமே ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, என் ஆண்டவர் மிகவும் நன்றி உள்ள ஒரு தேவன். அவர் நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இயேசு என் மேல நன்றியா இருக்கிறதுனால. நான் இன்னைக்கு வாழ்றதற்கு காரணம் அவருடைய அன்பு என் மேல இருக்கிறதுனால. ஆமென் சொல்லுங்க. சோ உங்களுடைய குடும்ப சமாதானத்திற்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன உள்ள இருதயம் வேணும்?
சத்தமா சொல்லுங்க எல்லாரும், பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நன்றி மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க தவறு செய்ய மாட்டீங்க. நீங்க யார்ட்டையும் கசப்பே வச்சுக்க மாட்டீங்க. உங்க குடும்பம் எப்படி இருக்கணும்னா சமாதானமா இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு மோசமான கணவன் இடத்துலையும் ஒரு 10 நல்ல குணமாவது கேட்கல. எவ்வளவு மோசமான மனைவியின் இடத்துலையும் ஒரு 10 நல்ல குணமாவது கண்டிப்பா இருக்கும். நம்ம கெட்ட குணத்தையே நினைச்சு பாழா போறோம். ஆனா நல்ல குணத்தை நினைச்சா கண்டிப்பா நம்ம வாழுவோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஏசப்பாட்ட கேளுங்க, இந்த ஆண்டு என் குடும்ப சமாதானத்திற்கு எனக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தை மட்டும். இன்னைக்கு என்னமோ அவங்க ஒரு சூழ்நிலையினால என்னை கைவிட்டாங்க, என்னமோ அவங்களுக்கு பிரஷர், அதனால எனக்கு உதவி செய்யலை. ஆனா ஒரு காலத்துல அவங்க எனக்கு ரொம்ப பிரயோஜனமா தானே இருந்தாங்க. கைகளை மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே சொல்லுங்க எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அப்பா சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே உமக்கு அந்த கிருபையை, ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். கேளுங்க, நன்றி உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசப்பா அந்த நன்றி உள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் இருக்கிறவரிடத்துல ஹல்லேலூயா ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்ப சமாதானத்திற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் அவர்தானே. டி மைனர். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் அவர்தானே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் அறிந்திருக்கின்றீ, எல்லாம் அறிந்திருக்கின்றீ. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டு நீங்க வீட்டில் போகும்போது எப்படிதான் போகணும் கேட்கல. எல்லார் இடத்துலையும் என்ன இருதயம் வேணும் நமக்கு? எல்லா இடத்துலையும் பொதுவாகவே. ஒரு நாள் அவங்க நமக்கு நம்ப என்னவா இருந்தாங்க, பிரயோஜனமா இருந்தாங்க. சரி, ஓகே ஓகே. இந்த மைண்ட் செட் மட்டும் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நான் சொல்றேன், நீங்க யார்கிட்டையும் கசப்பாவே இருக்க மாட்டீங்க. கசப்பா உங்களுக்கு அந்த கசப்புன்றது வரவே வராது. இன்னைக்கு அவங்க அப்படி இருக்காங்க. ஒரு காலத்துல உங்க குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு நீங்கள் ஜெபிக்கக்கூடிய முதல் ஜெபக்குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு நன்றி உள்ள இருதயத்தை மட்டும் தாரும், என் இருதயத்தை கடினமாக்காதீங்க ஆண்டவரே. உங்க இருதயம் கடினமாகாத வரைக்கும் நான் நம்புறேன் உங்க குடும்பத்துல சமாதானம் குறையவே குறையாது. இல்ல பாஸ்டர், என் கணவனுக்கு ரொம்ப இளக்காரமா போயிடும், என் மனைவி ரொம்ப இளக்காரமா போயிடும், நான் ரொம்ப இந்த மாதிரி பண்ணி 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 தான் அவங்க தலைமையில. நான் சொல்றேன், அதை அவங்க கர்த்தர் கணக்கு கொடுக்கட்டும். அந்த கணக்கை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம். நான் நம்புறேன் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னாடி எப்படியா இருக்கணும்னா நீதியா இருக்கணும். மற்றதை குறித்து நீங்க அவங்க நல்லவங்க கெட்டவங்க, அவங்க நல்லா நடக்கிறாங்க கெட்ட, இதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்க ஆத்மா நல்லா இருக்கணும், உங்க மனசாட்சி சுத்தமா இருக்கணும். உங்க மனசாட்சி சுத்தமா இருந்துச்சுன்னா நான் நம்புறேன் நீங்க ஆண்டவரை தரிசிப்பீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நீங்க உணர்வீங்க. ஆபத்து சூறாவளியை போல வந்தாலும் அதுல இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதனால கர்த்தருக்கு முன்னாடி அடுத்தவங்க வாழ்க்கை இல்லை, உங்க வாழ்க்கை எப்போ எப்படி இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் உங்க கை சுத்தமா இருக்கணும், உங்க இருதயம் சுத்தமா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். நம்ம யாரையும் ஏமாத்து, யாரையும் எதுவும் அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம், சொல்லதான் செய்வாங்க. சிலருக்கு நம்ம மேல பொறாமை அதிகமா இருக்கும், சிலருக்கு நம்ம மேல எரிச்சல் இருக்கும், சிலருக்கு ஏதாவது ஒன்றா யோசிப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் சரி ஓகே, அது நீ நினைக்கிற விட்டுரு. என் வழிகள் கர்த்தருக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா உண்மையா மனசார நீங்க உங்க மனசுல நல்லவங்களா இருந்தா நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஒரு மனுஷன் வெளியில ரொம்ப வித்தியாசமா காமிக்கிறதுனால இருதயத்துக்குள்ளேயும் அப்படி இருப்பான் அப்படின்னு என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லவே முடியாது.
அதனால கர்த்தர் எதை பார்க்கிறாருன்னா, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். பர்சனலா கர்த்தருக்கு முன்னாடி நீங்க என்னவா இருக்கணும்னா, நல்லவங்களா நீதி உள்ளவங்களா இருக்கணும். நீங்க கர்த்தருக்கு முன்னாடி அநீதி உள்ளவங்களா என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடவே கூடாது. மற்றபடி நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தர் வைப்பார். நீங்க சமாதானமா பாடலாமா இந்த பாட்டை? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். சேர்ந்து என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஹalleluya, நன்றி அப்பா, நன்றி நன்றி. கரங்கள் எல்லாரும் தட்டியாமே, நன்றி நன்றி. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். பாடுவோம், ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திரு. கரங்களை மேல தட்டி சொல்லுவோம், நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்ல சொல்ல அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு, நன்றி ராஜா சொல்லிக்கொண்டே, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. இப்ப சேர்ந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா பாடிக்கொண்டே, நீ செய்த நன்மைக்காய், நீ செய்த நன்மைக்காய் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே, நன்றி ராஜா நீ நல்லவர். எஸ், உங்க சத்தமான பரியந்தம் போய் எட்டட்டும். நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். ஐயரே, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திரு. விசுவாசத்தோடும் திருக்கரத்தால், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை. அதனாலதான் நான் கீழே விழல, அதனாலதான் நீர் என்னை உதறி தள்ளல, அதனாலதான் இந்த புது வருஷத்தை எனக்கு தந்தீங்கப்பா. உங்க திருக்கரம் என்னை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறது. எத்தனையோ பேர் நான் விழும்படி என்னை தள்ளினார்கள், எத்தனையோ பேர் என்னை அழிக்க நினைத்தார்கள்.
இந்த நாளை நான் பார்ப்பேனா, இந்த வருடத்தை நான் பார்ப்பேனா அப்படின்னு நினைச்சவங்க எத்தனையோ பேர். ஆனா உங்க திருக்கரம் என்னை பற்றி பிடித்தது. உங்க திருக்கரம் என்னை பற்றி பிடித்ததுனாலதான் நான் ஜீவனோட வாழ்றேன். நான் இந்த வருஷத்தை காண்றதற்கு அதுதான் நன்மை. கரங்களை தட்டும் போது அந்த பிரச்சனம் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கு. சொல்லும் திருக்கரத்தால், உம் திருக்கரத்தால் இயேசுவே பிடித்திருக்கு. இப்ப கைகளை மேல தட்டி நன்றி ராஜா பாடு பாடு. அந்த வார்த்தை கர்த்தர் சமூகத்துல போய் சேரட்டும். நீ செய்த நன்மைக்கா உங்களை குறிச்சு ஒரு நல்ல நன்றி உள்ள இருது எனக்கு இருக்குப்பா. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே நல்லவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க வாயை திறந்து மனசார மனசார நன்றி அப்பா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை. ஓ பிரமிக்கத்தக்க அதிசயமாய், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. அப்படியே கர்த்தருடைய கையில மறைவாய் வைத்து நம்மை பாதுகாத்த கர்த்தர். ஆமென். நான் நினைப்பேன், உண்மையிலே எங்க அப்பா ஒரு டாக்டரா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம இருந்திருக்க முடியாது. இல்ல ஒருவேளை இந்த கரு மட்டும் வெளியில, நம்முடைய சரீரத்தை விட்டு வெளியில இந்த மாதிரி கரு உருவாயிருந்தா நம்ம இந்த உலகத்துல வர்றதையே யாராவது ஒருத்தர் டிசைட் பண்ணிருப்பாங்க. இவன் வேணும் சொல்லுங்களேன், வேண்டான்னு. எங்க பொதுவாக வந்து ஒரு குழந்தை பிறந்தவங்களுக்கு தான், ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்து ஆசையா இருக்கும். ஆனா எங்க வீட்டுல 4 பிள்ளைங்க பிறந்துட்டாங்களே, 4 பேர் பிறந்ததுனால 5வது இல்லைன்னா கூட, 5வது இல்லைன்னா கூட பரவாயில்ல. 2வது வறுமையினுடைய உச்சகட்டம் ஃபேமிலி, அதனால இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படிதான். அப்போ இது அழியாதா? இந்த கரு நம்ம கொல்றதுக்கு முன்னாடி அதுவே போயிடாதா? எல்லாரும் வயிற்றுல பிள்ளைய அந்த கரு சுமக்கும் போது பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னு எல்லா கணவன் மனைவி ஆசைப்படுவாங்க. அப்ப நான் நினைப்பேன், நமக்கு அப்படி சொல்றது கூட ஆள் இல்லை, கரையாதா அப்படின்னு தான் நினைச்சாங்க. நம்மளே போய் ஹாஸ்பிட்டல்ல கரைக்கிறதுக்கு அதுவே போகாதா? ஆனா ஆண்டவர் நம்முடைய கருவை, அவருடைய கண்கள். நான் நினைப்பேன், நான் வேணும் வேண்டான்றத எங்க அம்மாவும் அப்பாவும் டிசைட் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை நான் வெளியில இருந்திருந்தா. ஆனா யாருமே தொட முடியாத கருக்குள்ள இருந்ததுனால நான் வேணும் வேண்டான்றதை அவங்க டிசைட் பண்ணவே முடியல. அன்னைக்கு எங்க குடும்பம் இருந்த சூழ்நிலைக்கு கண்டிப்பா எங்க ஃபேமிலியில் எங்க அம்மா அப்பாவும் இந்த கரு வேணான்னு தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இயேசு இல்லை இல்லை இல்லை, இது வேணும், இது உனக்கு வேணுமோ இல்லையோ எனக்கு வேணும் அப்படின்னு. அப்படி நம்ம இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய கரு நான் நம்புறேன் உங்க அம்மா அப்பாவால பாதுகாக்கப்படலை. யாரால நீங்க இன்னைக்கு இதை கர்த்தர் உங்களை தெரிஞ்சுக்கல, நீங்க இன்னைக்கு ஆண்டவரை தேடி வரல. நீங்க தாயின் வயிற்றில் உருவாகும் போதே, உங்கள் கரு உருவாகும் போதே உங்களுக்கு எத்தனை போராட்டம் வந்தும் அவருடைய கை உங்களை அப்படியே பாதுகாத்துருச்சு. நீங்க வளர்ந்தது அவருடைய கிருபை.
உங்களுடைய எலும்புகள் உருவானது அவருடைய கிருபை. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் தாயின் வயிற்றிலே இருக்கும்போது உருவானது ஆண்டவருடைய பெரிய இரக்கம். கர்த்தர் உங்களை மறைவாய், எத்தனை ஆபத்துகள் உங்களை வந்த போதிலும் மறைவாய் கர்த்தர் பாதுகாத்தார். இன்னைக்கு கர்த்தர் உருவமா நம்மளை வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவரே, எனக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல என் குடும்பத்தினுடைய சமாதானத்திற்காக நான் ஒரு ஜெப குறிப்பை மறக்காம நான் ஜெபிப்பேன். எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன உணர்வு வேணும் அப்படின்னா, நன்றி உள்ள ஒரு உணர்வு. இது மட்டும் என்னிடத்திலிருந்து எடுக்கப்படாதபடி நீர் கிருபையாய் இறங்குவீராக. அந்த நன்றி உள்ள உணர்வை எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு நன்றி உள்ள உணர்வை எனக்கு தாரும் ஆண்டவரே. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, போத்திபாருடைய மனைவி தன்னோட தவறாய் நடப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள். அதனால் அந்த இடத்திலே தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து எல்லாரும் மெச்சி கொள்ற அளவுக்கு, தட்டி கொடுக்கிற அளவுக்கு அந்த பாவத்தை ஜெயித்து ஒரு இளம் வயசுல அது எதுக்கும் செவிசாய்க்காம அப்படியே தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்றதுக்கு வஸ்திரத்தையே விட்டுட்டு ஓடி வந்தான். அதனாலே அவனுக்கு கெட்ட பேர், அதனாலே அவனுக்கு தண்டனை. ஆனா ராஜாவாக ஒரு நாள் அவனுடைய அரண்மனையில் வீற்றிருக்கும் போது உண்மையிலேயே நான் தவறு செய்யாத நிரபராதி என்கிறதை தன்னுடைய அரசாங்கத்தில் வரும்போது முதல் நாளே அவன் இப்படி என் மேல ஒரு தப்பான ஒரு பேச்சு இருக்குது, சிலர் அதை நம்பி இருப்பீங்க, ஆனா இப்ப அந்த நபரே நான் கொண்டு வந்து விடுறேன், நீங்க கேளுங்க, அது தப்பானது செய்தி, அதை நம்பாதீங்க, என் மேல இப்ப நான் எவ்வளவு நீதி உள்ளவன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் என்ன நம்புறேன்னா, அந்த யோசேப்பு கொண்டு விடாததற்கு காரணம் என்னன்னா, போத்திபார் மேல அவனுக்கு இருந்த நன்றி உள்ள உணர்வுன்னு தான் நான் நம்புறேன். ஒண்ணு அவன் கர்த்தருடைய பிள்ளை, ரெண்டாவது அவனுக்கு நன்றி இருக்கு. ஒருவேளை போத்திபாருடைய மனைவியை இந்த இடத்துல நம்ம மாட்டி விட்டோம் அப்படின்னா, அந்த மனைவிக்கு மட்டும் கெட்ட பேர் இல்ல, யாருக்கும் கெட்ட பேரு. போத்திபாரையும் அவரையும் தப்பா நினைச்சிருவாங்கல்ல. ஆனா ஒரு நாள்ல நான் யாருன்னே தெரியாம, என் குடும்ப பின்னணி என்னன்னே தெரியாம, அவருடைய முழு குடும்பத்தினுடைய பொறுப்பையும் என் கையில் அவர் கொடுத்தார்ல, நான் எப்படி அவரை மற்றவங்களுக்கு முன்னாடி அசுத்தம் உள்ள குடும்பமா நான் எப்படி காமிப்பேன்? அந்த நன்றி உள்ள உணர்வுனாலதான் யாரு முன்னாடி அந்த குடும்பத்தை காமிச்சு கொடுக்கவே இல்லை. ஆனா கர்த்தர் யோசேப்பின் பெயரிலே பிரியமா இருந்தார். அன்பிலேயே பெரிய அன்பு, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் எல்லா விஷயத்தையும் படம் போட்டு காமிச்சு கொடுக்கறது அல்ல, சில நேரங்களில் மறைக்கிறது கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய அன்பாகவே மாறட்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எல்லாம் விசுவாசிப்பீங்க நான் நம்புறேன். உங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த நன்றி உள்ள உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவது ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபித்து இன்றைக்கு இந்த வருஷத்தை நம்ம துவங்க போறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்பர் 2, இரண்டாவதாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், குடும்ப சமாதானம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரமும் இந்த ஜெபத்தை நான் கண்டினியூ பண்றதுக்கு நான் விரும்புகிறேன். ஒரு குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கக்கூடிய சில ஜெப குறிப்புகள் அப்படின்னு இன்னைக்கு 2 மட்டும் சொல்றேன். கடந்த வர்ற வாரத்தில் சித்தமா இருந்தா எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க வைப்போம். ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்முடைய எல்லாருடைய குடும்பத்திலையும் சமாதானத்தை கர்த்தர் நதியை போல கட்டளையிடுவார். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பெரிய சமாதானத்தை கிருபையாய் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஒரு குடும்ப சமாதானத்திற்கு தேவையான ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, மூணாவது நபரிடத்திலே என்னுடைய விஷயத்தை, என்னுடைய குடும்பத்தில் நடக்கிறதை, என் கணவனாரை குறித்த குறையை, என் மனைவியை குறித்த குறையை சொல்லாம நான் தேவனிடத்தில் சொல்லுவதுதான் என் குடும்பத்திற்காக நான் விதைக்கிற முதல் பெரிய விதை. கவனிங்க, நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும், எனக்கு இருக்கிற சில நேரத்தில் ஜெபிக்கிற யாராவது உங்களை தகப்பனை போல பார்த்து கொள்ளுகிற, தாயை போல நேசிக்கிற ஏதோ ஒரு ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. அவங்க அதுலயும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சொல்றதற்கென்று ஒரு வரைமுறை இருக்கு. எல்லாருமே எல்லா நேரத்திலையும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில கணவனாரை குறித்து தவறான செய்திகளை சில நல்ல மனிதனிடத்துல விதைக்கும் போது அந்த கணவனார் சீக்கிரமா மாறிடுவாரு, அந்த மனைவி ஒரு சில நேரங்களில் மாறிடலாம். ஆனா நீங்க சொல்லுற அந்த நபர் அந்த நபரை எப்படிதான் பார்ப்பாங்கன்னா, கெட்டவராகவே பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த மகளை கெட்டவளாவே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால நமக்கு ஒரு கிருபை வேண்டும். நீங்க இல்லைன்னா பாருங்க, நீங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைய யாரிடத்துல நீங்க சொன்னீங்களோ உங்களுக்கும் மனசு கஷ்டம். முதல்ல நீங்க மனசு கஷ்டப்படுவீங்க, ரெண்டாவது சொல்ற நபர் மனசை கஷ்டப்படுத்துவாங்க, மூன்றாவது நீங்க எந்த நபரை குறிச்சு சொல்றீங்களோ அந்த நபர் கஷ்டப்படுவாங்க. சோ நீங்க ஒரு சூழ்நிலையை, ஒரு பிரச்சனையை மற்றவரிடத்திலே சொல்லுகிறதுனால நீங்க மன கஷ்டத்தை மட்டும்தான் நீங்க வாங்கிட்டீங்களே தவிர அதிலிருந்து ஒரு விடுதலையும்
இப்போ ஒரு கணவனாரை குறித்து நீங்க ஒரு இடத்துல சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் என்ன நடந்துற போகுது. அவரை வருத்தப்படுத்தியாச்சு, அம்மா அப்பாவை வருத்தப்படுத்தியாச்சு, சொந்தக்காரங்களை வருத்தப்படுத்தியாச்சு, பாஸ்டரையும் வருத்தப்படுத்தியாச்சு, நீங்களும் வருத்தப்பட்டாச்சு. அதனால என்ன பிரயோஜனம்? ஏன் அப்பா வந்து சரி பண்ணிட்டாரா? அம்மா வந்து சரி பண்ணிட்டாங்களா? சொந்தக்காரங்க வந்து சரி பண்ணிட்டாரா? பாஸ்டர் வந்து சரி பண்ணிட்டாரா? இல்ல, யாருமே சரி பண்ண முடியல. ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் தேவனிடத்தில் முடிஞ்ச வரைக்கும் 99% இன்னொருத்தரை நம்பி டிபெண்ட் பண்ணி வாழாத ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு நான் ஜெபம் பண்றேன். ஆமென். இன்னொருத்தரை நம்பி நீங்க வாழ்றது மாதிரி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் வைக்கவே கூடாது. இன்னொருத்தருடைய போன் காலை எதிர்பார்த்து, இன்னொருத்தருடைய பணத்தை எதிர்பார்த்து, இன்னொருத்தருடைய லோன் ப்ராசஸை எதிர்பார்த்து கர்த்தர் உங்களை வைக்கவே கூடாது. நீங்க நினைக்கிறதை அது நல்லதா இருக்குமையானால், அது உங்களுக்கு தேவையானதா இருக்குமையானால் உங்களை கர்த்தர் வாங்க வைக்கணும், செய்ய வைக்கணும். அந்த பிளெஸிங் உங்களுக்கு வேணும்னு நான் இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். கண்டிப்பா கர்த்தர் அதை செய்வார். இன்னொருத்தரை சார்ந்து வாழ்றது மாதிரி ஆண்டவர் உங்களை வைக்க கூடாது. நீங்க ஏன் வளரணும்னு நம்ம சொல்றோம், நீங்க ஏன் சம்பாதிக்கணும்னு நாங்க உங்களுக்கு சொல்றோம், நீங்க ஏன் சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்றோம்னா, உங்களுக்கு வந்து பண ஆசை வரணும்னு சொல்லல, உங்களுக்கு சொத்து ஆசை வரணும் அப்படின்றதுக்காக சொல்லல. ஏன்னா நமக்கு இந்த பூமி வாடகை வீடு தான். இந்த பூமியில வந்து நம்ம ஒன்றும் சுதந்திரமா எல்லாம் வைக்க போறது இல்ல. நமக்கு பரலோகம் தான் நமக்கு சுதந்திரமான வீடு. ஆனா இந்த உலகத்திலே நல்லா இருக்க வேண்டிய அவசியம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க மனசுல நினைக்கிறத இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணாம செய்யற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அதுதான் இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை அப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இன்னொருத்தரை எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் இன்னையோட மாத்தட்டும். நீங்க நினைச்சா சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் உங்களை வைக்கட்டும். நீங்க நினைக்கும் போது அந்த பொருள் தேவையா இருந்தா அதை வாங்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அந்த மாதிரி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாருன்னா நான் நம்புறேன், யூ ஆர் பிளெஸ்ட். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு வந்து மத்தியானத்துல இந்த மாதிரி ஒரு சாப்பாடை சாப்பிடலான்னு நினைக்கும் போது அதை சாப்பிட்ற அளவுக்கு இன்னொருத்தரை எதிர்பார்க்காம சாப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க பிளெஸ்டடானவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த ஆசீர்வாதத்திற்காக எப்பவும் ஜெபிக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளிடத்துல இதை நீங்க சொல்லி கொடுத்து நீங்க வளர்த்தணும். இன்னொருத்தரை சின்ன இதுல இருந்தே எதிர்பார்க்கிற அளவுக்கு விட்டுறவே கூடாது. ஒரு பென்சில் உங்க பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பென்சில் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொன்னா பக்கத்துக்கு என்ன வாங்கிக்கோ, எதிர்த்த வீட்டில் வாங்கிக்கோ. எக்ஸாம் எழுத வர்ற எவனாவது ஒருத்தர் 2 பென்சில் வச்சிருப்பான், அதுல ஒரு பென்சில் வச்சுக்கோ. நான் சொல்றேன், அப்படி நீ இல்லாமையினால அப்படி வாங்குறது ஒன்றும் தவறுன்னு நான் சொல்லல. ஆனா உங்க பிள்ளைகளிடத்துல என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ ஏன் இன்னொருத்தர் வாங்கணும்னு நினைக்கிற? நீ அப்படி வாங்காத. உனக்கு இருக்கிற சின்ன குட்டி பென்சிலா அதை ரொம்ப அழகா சீவி நீ யூஸ் பண்ணு. கடவுள் என்ன ஆசீர்வதிச்சார்னா நான் உனக்கு ஒரு பெரிய பென்சில் வாங்கி தரேன் அப்படின்னு தான் பெற்றோர் சொல்லணும். இன்னொன்னு சொல்றேன், நீங்க நம்ம கவனமாய் கவனிங்கள். இரவல் வந்து எப்பவுமே நமக்கு டேஞ்சர் தான். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த இரவல் வந்து தூக்கு பாத்திரத்தை இரவலா வாங்குறது. நம்ம தூக்கு பாத்திரத்தை வாங்க மாட்டோம். நிறைய பேர் இந்த காரு பைக்கு தான் இரவலா வாங்குவாங்க. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நானும் எத்தனையோ நாள் பார்த்துட்டேன், இந்த இரவலா வாங்குறது அவங்க கையில இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், நம்ம கையில வந்தோடனே ரிப்பேர் ஆயிடும். உண்மைதானே? எனக்கு பைபிள்ல ஒரு வசனம் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் வந்து தீர்க்கதரிசி கூட்டிட்டு போறாரு இப்ப வெளியில. அப்ப வந்து ஒருத்தன் வந்து கோடாரி எடுத்து ஒரு மரத்தை வெட்டிட்டு இருக்கிறான். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கோடாரி வந்து அப்படியே அது மட்டும் உருவி எங்க விழுந்துரும், தண்ணிக்குள்ள விழுந்துரும். உடனே அவன் கத்துவான், ஐயோ என் ஆண்டவனே கோடாரி போச்சு, உடனே அங்கிருந்து போனா போட்டு விட்டுரு அப்படின்னு போது அவன் சத்தமா கத்துறான், அது இரவலாய். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அது இரவலாய் வாங்கப்பட்டதே. அப்போ நான் நம்புறேன், இரவலா வாங்குற கோடாரி எங்க விழுந்துச்சு? அங்க எத்தனையோ பேர் கோடாரி எடுத்து நிறைய பேர் மரம் வெட்டிட்டே இருக்காங்க. ஆனா ஒருத்தருடைய கோடாரி எங்க விழல, தண்ணிக்குள்ள விழல. ஆனா இவனுடைய கோடாரி மட்டும் எங்க விழுந்திருக்குது? அவன் அதுக்கு சொல்றான் இரவலாய் வாங்கப்பட்டது. ஏன் இவனுடைய கோடாரி மட்டும் விழுந்துச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களுடைய கோடாரி எல்லாம் உருவி விழாம இவனுடைய கோடாரி மட்டும் ஏன் உருவி விழுந்துச்சு? ஏன்னா அந்த கோடாரியினுடைய பழக்கம் இவனுக்கு அதுல ஆப் அடிச்சிருக்கா, அதுல கரெக்டா வச்சிருக்காங்களா, அது நல்லா டைட்டா இருக்கா அப்படின்னு இவனுக்கு. நமக்கு எப்பவுமே நம்முடைய பொருளை தவிர மற்ற எந்த பொருளை குறிச்சும் நமக்கு என்ன பண்ணாது. சிலர் இந்த வண்டி ஓட்டுவாங்க பாருங்களேன், சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கிளச்சே இருக்காது அந்த வண்டியில. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அழகா ஓட்டிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கார் என்னாச்சு,
அந்த பைக் செட் ஆயிடுச்சு, கிளச் இல்லாம ஓட்டி அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ இரவலா வாங்குற நபருக்கு அந்த வண்டியில கிளச் இல்லாதது தெரியாது. போட்டு மித்தி 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 மிதின்னு மிதிக்கா இது சூடாயிரும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அது ஏதாவது எங்கேயாவது இடத்துல பிச்சுட்டு போயிடும். ஏன்னா அந்த வண்டியினுடைய பழக்கம் நமக்கு. அப்போ முடிஞ்ச வரைக்கும் 90% உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு, வரமாட்டேங்குது வாயில் அந்த வார்த்தை, உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை வைத்து ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆனா 90% இன்னொருத்தருடைய காரியத்தை நான் நாளைக்கு தர்றேன், 10 நாள் எனக்கு கொடுங்க, 20 நாள் எனக்கு கொடுங்க. கம்பல்சரி நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீங்க ஜெபிக்கும் போது கூட உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பிள்ளை யாருடைய கையும் ஏந்தி வாழக்கூடாது, உங்க கையை ஏந்தி வாழலாம். ஆண்டவருடைய கையை ஏந்தி தான் வாழணும். சிலர் ஆண்டவருடைய கையை கூட ஏந்த வேண்டாம்னு நினைப்பாங்க. அப்படின்னு ஒரு தம்பியை பார்த்து பேசினேன், எப்படி பாருக்கு, அவன் ரட்சிக்கப்படாத பையன். அப்போ எப்படி இருக்குன்னு கேட்டா, நல்லா இருக்கு சார், எனக்கு என்னுடைய வேலை தான் கடவுள் அப்படின்னா. எனக்கு சோறு போடுறது என் வேலை தான், என் வேலை தான் எனக்கு சோறு போடுது, என் வேலை தான் எனக்கு சட்டை வாங்கி கொடுக்குது, என் வேலை தான் என்ன காரில் வர வைக்குது, என் வேலை தான் எனக்கு கடவுள் அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை இல்லை இல்லை, வேலை கடவுள் இல்லை, வேலையை கொடுத்த கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு. அப்போ நமக்கு சில நேரங்களில் அப்படிதான் கடவுளிடத்துல கையேன்றதுக்கு நிறைய பேர் வெக்கப்படுவாங்க. ஆண்டவரிடத்துல என்னமோ இவங்க ஆண்டவரோட பெரிய ஆள் மாதிரி, நானே வாழணும், நானே செய்யணும், நானே பிரச்சனையை தாண்டணும், யார் முன்னாடி நான் கை கட்டி நின்று பழக்கம் இல்லை, யார் முன்னாடியும் கீழே இறங்கி பழக்கம் இல்லை. இது தப்பு. கர்த்தருக்கு முன்னாடி கண்டிப்பாக பணிந்து குனிந்து முழங்கார் படியிட வேண்டியது கர்த்தருடைய பிள்ளையினுடைய கடமை. அவருக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம கை ஏந்தி தான், நமக்கு கோடி இருக்கலாம், லட்சம் இருக்கலாம், நம்ம பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய வசதிகள் இருக்கலாம், ஆனா அவருடைய கையை நம்ம கண்டிப்பா என்ன பண்ண வேண்டும், அன்றென்று உள்ள கிருபைக்கு கர்த்தரிடத்துல கை யார் ஏந்துறாங்களோ அவங்க இந்த உலகத்துல வெற்றியாய் வாழ்வார்கள். கர்த்தர் அவர்களை கிருபையாய் நடத்துவார். அதனால ஆண்டவரிடத்துல கை ஏந்தணும். ஆனா எந்த மனுஷனிடத்துலயும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, கையேந்தவே கூடாது. படிப்பீங்க, சொல்லி கொடுங்க, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், இல்லாததை நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் ஏதாவது பொருளை உங்க வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கூட நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை இது பண்ணணும். சிலர் இப்பெல்லாம் எப்படின்னு தெரியல, எங்களுடைய கிராமத்தில் இந்த 10th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று கடன் வாங்குவாங்க தெரியுமா பிள்ளைங்க. என்னது, எவனாவது ஒருத்தன்ட்ட தான் இந்த கோனார் கைடுல அந்த கோனார் கைடு ஒன்று இருக்கும் பாருங்களேன். நீங்க எத்தனை பேர் அதில் தெரிஞ்சுன்னு தெரியல, ஒருத்தன் வச்சிருப்பான் பாருங்களேன், அந்த ஒருத்தனை வச்சே ஊர் முழுக்க ஓட்டுவாங்க. டே கொஞ்ச நேரம் கூடுறா, டே கொஞ்ச நேரம் கூடுறா. ஏன்னா ஏன் நீ பணம் இல்லாம வாங்காதவங்க பிரச்சனை இல்லை, ஆனா பணம் இருந்தா கூட நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இன்னும் 10 நாளைக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அந்த புக்கு 100 ரூபாய்க்கு வாங்கி தூக்கி எடைக்கு போட்டா ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு. இல்லைன்னா யாருக்காவது கொடுக்கறது கூட அவங்களுக்கு மனசு சிலருக்கு வராது. நம்ம இருக்குது அதை வாங்கலாம். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இரவலாய் கை நீட்டுகிற அளவிற்கு கர்த்தர் என்னை வைக்கவே கூடாது. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கடன் அப்படின்னு சொல்லி யார் முன்னாடியும் தயவு செய்து கையேந்திர அளவுக்கு உங்க வாழ்க்கை வந்துடவே கூடாது. உங்க மரியாதை எப்போ உங்களை விட்டு போகும் அப்படின்னு சொன்னா, நீங்க கையை நீட்டாத வரைக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்கும், நீங்க வாயை திறந்து கேட்காத வரைக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்கும். ஆனா கை நீட்டிட்டீங்க, வாயை திறந்து, நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, அது உங்களை பற்றி தெரிஞ்சவர்கள், அது வேற. ஆனா சிலரிடத்துல கை நீட்டினீங்கன்னா உங்களை எப்படி மதிப்பாங்க அப்படின்னா குறைவாய். ஆனா சிலருக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனா நம்ம ஜெபிக்கணும், தகப்பனே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, நான் யாரிடத்திலையும் கையேந்தவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுடைய குடும்ப சமாதானத்திற்கு ஒரு முயற்சியை நீங்க எடுங்க, ஒரு ஜெபக்குறிப்பை எடுங்க. ஆண்டவரே எந்த மனுஷனிடத்திலையும் நாங்க போய் நிற்கவே கூடாது, உங்களிடத்துல நிற்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும். வீடு, ஒரு குடும்பம் சமாதானமா இருக்கணும்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக ஜெப சத்தம் கேட்டுதான் ஆக வேண்டும். எந்த வீட்டில் ஜெப சத்தம், ஆராதனை சத்தம், வசனத்தினுடைய சத்தம் கேட்கப்படுகிறதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக கர்த்தர் உலாவுவார். அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தரே வச்சிக்கப்படுவார். நீங்க போய் நிற்கணும். கணவனாரை குறித்து யாரிடத்துலையும் சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்துல போய் உங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் யார்கிட்ட சொல்லுங்க. மனைவியை குறித்த கம்ப்ளைண்ட்டை கர்த்தரிடத்துல சொல்லுங்க, கணவனாரை குறித்த கம்ப்ளைண்ட்டை கர்த்தரிடத்துல சொல்லுங்க, பிள்ளைகளை குறித்த கம்ப்ளைண்ட்டை யாரிடத்துல சொல்லுங்க. கர்த்தரிடத்துல, ஆண்டவரே இப்படி நடக்கிறாங்க, இப்படி இருக்காங்க, எனக்கு இது பிடிக்கல, நீங்க கொஞ்சம் மாற்றுங்க, நீங்க கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள்ல பதில் தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவது, என் குடும்ப சமாதானத்திற்காய் நான் இனி என் வாயை
வேறு யாரிடத்திலும் திறக்க மாட்டேன், கர்த்தரிடத்துல மட்டும்தான் நான் திறப்பேன். அமைதியா இருங்க, ஒண்ணுமே சொல்லாதீங்க. சிலருக்கு ஒரு பெரிய பழக்கமே இருக்குது, அம்மாட்ட சொன்னா பெரிய ஆறுதல், சிலருக்கு அப்பாட்ட சொன்னா பெரிய ஆறுதல். நான் சொல்றேன், நீங்க ஆறுதல் படுவீங்க, ஆனா இன்னொரு ஆத்துமா உங்க அம்மாட்ட உங்க வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க அம்மா உங்களை என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா ஆறுதல் படுத்துவாங்க. கவலைப்படாத மகளே, ஆண்டவர் கூட இருக்காரு, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ தைரியமா இரு. நல்ல அம்மா அங்க கண்டிப்பா ஆறுதல் படுத்துவாங்க. ஆனா ஆறுதல் படுத்திட்டு அடுத்த நிமிஷத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு வலி வரும் பாருங்களேன். தன் பெத்தெடுத்த பிள்ளை மனசு கஷ்டப்படுறத பார்த்து அவ்வளோ வலிக்கும் அவங்களுக்கு. ஆனா வெளியே என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பயப்படுற, ஒன்றும் இல்லை, உங்க அப்பா உடையா, உங்க தாத்தா உடையா, அப்படி வெளியே சொல்லிடுவாங்க. அதை நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனையை சொல்லி இன்னொருத்தரையும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க. இன்னொரு அம்மா அப்பாவை, அவங்க வயசானவங்க, அவங்க நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள தேவராஜ்யத்துக்கு போறாங்க, அவங்கள போய் ஏன் கஷ்டப்படுத்தணும்? ஆனா உங்க கணவன் மனைவியினுடைய சூழ்நிலை உடனே சரியாயிரும். நீங்க ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள சரியாயிருவீங்க. ஆனா உங்க அம்மா அப்பா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? சமாதானமா இருக்கிறாங்களோ இல்லையோ, நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு வந்து கஷ்டமாவே இருக்கும். அதனால முடிந்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனையை என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்துல தான் வைக்கணுமே தவிர இன்னொருத்தரிடத்துல. சிலர் வந்து உங்களுடைய பிரச்சனையை கேட்டு குளிர் காயிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதை. சிலருக்கு அதுவே தான் வேலையா இருக்கும். உங்களுடைய பிரச்சனையை கேட்டு அதுல சந்தோஷப்படுறதுதான் சிலருடைய வாழ்க்கையா இருக்கும். அதனாலதான் உங்க குடும்ப சமாதானத்திற்கு மிக அவசியமானது தேர்ட் பர்சன், மூன்றாவது நபர்களை நீங்க எப்பவுமே உள்ள கொண்டு வரவே கூடாது. கொண்டு வரவே கூடாது. எதுனாலும் கர்த்தரை வச்சு உங்களுக்குள்ள சமாளிச்சிருங்க, ஆண்டவர் உங்களோட இருந்து நடத்துவார். ஆமே. இன்னைக்கு 2 காரியத்தை நம்ம தியானித்தோம். ஒன்று, ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப தேவையானது ஒன்று என்னன்னா நன்றியுள்ள ஒரு உணர்வு. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, என்னுடைய விஷயங்களை நான் தேவனிடத்தில் சொல்லுவேனே அல்லாமல் மனிதனிடத்திலே எதையும் நான் சொல்லுவது இல்லை. ஆண்டவரே, என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், என்னுடைய வாயின் வார்த்தைகளை கவனியும், உங்க சமூகத்திலே அது பிரதியா இருப்பதாக. என் எண்ணங்கள், என் ஏக்கங்கள் எல்லாத்தையும் நான் யார்கிட்ட சொல்லுவேன்னா, அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடினார் எங்கள் கவலைகளை எல்லாம் எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேணும், எனக்கு அந்த கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய குடும்பத்தினுடைய ஆறுதலுக்கு, என் குடும்பத்தினுடைய காரியத்திற்கு நான் ஆண்டவரே உங்களை முன்னாடி வைக்கணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இனி எந்த மனுஷனிடத்திலையும் ஷேர் பண்ணவே கூடாதுப்பா. இனி எந்த மனுஷனையும் நம்பி நான் வாழ்ந்துடவே கூடாது ராஜா. அப்பா, அந்த சூழ்நிலை நடக்கும்போது ஓடி போய் உங்க சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தேவன் தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, சொல்லுவோம். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. சொல்லுவோம். நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீ அறிந்திருக்கின்றே. ஒரு விஷயம் கூட, எண்ணங்கள் ஏக்கங்கள், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே இயேசுவே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. சொல்லுவோம். நடந்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்ற. கைகளை மேல தட்டி சொல்லுவோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு சொல்லிக்கொண்டே நன்றி ராஜா. ஓ ஹalleluya. இயேசு ராஜா, என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவ
குடும்பமாய் உருவாக்கி நீ இயேசுவே. அப்பனே நீ நல்லவரப்பா, உருவாக்கி. இப்ப கைகளை மேல தட்டி நன்றிராய். உங்க பிள்ளைங்க மேல ஒரு இரக்கத்தை, அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் வரட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வரட்டும். இப்பொழுது சமாதான குறைவை கொண்டு வருகிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். இந்த வருடம் முழுக்க, இந்த வருடம் முழுக்க அவங்க வீட்டுல சந்தோஷம், அவங்க வீட்டுல சமாதானம். இப்போ 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 அப்பா அப்பா அந்த சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. இப்போ இப்போ கர்த்தர் அந்த வீட்டுல உலாவுங்க, அந்த குடும்பத்துல உலாவுங்க. நீங்க உலாவும் போது இருக்கிற அசுத்தங்கள் மாறட்டும், இருக்கிற சண்டைகள் மாறட்டும், மன கசப்புகள் மாறட்டும். இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாக்குவாதமான குடும்பங்கள் இப்பொழுது சரியாவதாக. இயேசுவே கேளுமப்பா, கேளுமப்பா. இந்த 2023வது வருஷம் முழுக்க, இந்த வருடம் முழுக்க, இந்த மாதம் முழுக்க ஆண்டவரே எங்க குடும்பத்துல பிள்ளைங்க சமாதானமா இருக்கட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுது குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற அந்தகார சத்துருடைய கிரியை இப்பொழுது அழிவதாக, அழிவதாக, அழிவதாக. அந்த பிள்ளைங்க பாவம் ஆண்டவரே. கணவன் மனைவியினுடைய சண்டையினால பிள்ளைங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. அந்த பிள்ளைங்களுடைய மனசுல எவ்வளவு கஷ்டமா இருக்குப்பா. எல்லா அப்பா அம்மா மாதிரி எங்க அம்மா அப்பா இல்லையே, எல்லா அம்மா அப்பா மாதிரி எங்க அம்மா அப்பா இல்லையே. கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அவங்க அம்மா அப்பாவை குறித்து பெருமையா பேசும்போது இந்த பிள்ளைங்க மனசு அப்படியே உடஞ்சு போறாங்களே. உங்க அப்பா நல்லப்பா, உங்க அம்மா நல்லம்மா, ஆனா எங்க அப்பா நல்லப்பா இல்ல, எங்க அம்மா நல்ல அம்மா இல்ல. எத்தனை பிள்ளைங்க காலையில சோறு கூட இல்லாம போறாங்களே அப்பா, நல்ல ட்ரெஸ் கூட பண்ணாம போறாங்களே அப்பா, படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலையே. இப்போ 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 அந்த சமாதானத்தை நதியை போல, நதியை போல குடும்ப சமாதானத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த குடி வெறியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. கள்ள தொடர்புகள், கள்ள காதல்கள், கள்ள உறவுகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஜெபிக்கும் போது, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஜெபிக்கும் போது அந்த கள்ள உறவுகளுக்கு ஒரு பிரிவினை உண்டாகட்டும், அந்த கள்ள காதல்களுக்கு ஒரு பிரிவினை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. அந்த கணவன் மனைவி உறவை கெடுக்கிற அந்த மூன்றாவது நபருடைய ஆதிக்கம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அழிவதாக, அழிவதாக, அழிவதாக. அந்த மனுஷங்களுடைய ஆதிக்கம் அழிவதாக. குடும்பத்துக்குள்ள புகுந்து சண்டையை மூட்டுகிற அந்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போ 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 கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய பட்டயம் அவர்களுக்கு விரோதமாய் கடந்து போகட்டும். தேவனுடைய அக்கினி அவர்களுக்கு விரோதமாய் கடந்து போகட்டும். குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற யாரா இருந்தாலும் இப்பொழுது தேவனுடைய அக்கினி, தேவனுடைய கரம், தேவனுடைய பட்டயம் அவர்களுக்கு விரோதமாய் கடந்து போய் அந்த மனுஷன் அந்த இடத்துல இருந்து தூக்குங்க ஆண்டவரே. அந்த நபர் அந்த இடத்துல இருந்து எடுத்துருங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது குடும்பங்களிலே பரிசுத்தம் உண்டாவதாக, பரிசுத்தம் உண்டாவதாக. பொறாமைகள் மாறட்டும், எரிச்சல்கள் மாறட்டும், பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். சாப கட்டுகள் மாறட்டும், குடும்பத்தினுடைய சாபங்கள் மாறட்டும். வம்சாவளியாக தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்ப பிரிவினைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக அந்த குடும்பங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் திரும்ப ஒரு விசை கை பிடிக்கிற, கரம் பிடிக்கிற பிள்ளைகள், கரம் பிடிக்கிற அம்மா அப்பாவு கூட இருக்கிற சண்டை பிள்ளைகளுடைய குடும்பத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆக கூடாது. இயேசுவின் நாமத்தினால நான் அழிக்கிறேன். அப்பா பண்ணின தப்ப பிள்ளைங்க பண்ண கூடாது, அம்மா பண்ணின தப்ப பிள்ளைங்க பண்ண கூடாது. இப்பொழுது பரிசுத்தம், இப்பொழுது பரிசுத்தம். இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களில் பரிசுத்தம். கரங்களை தட்டி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அந்த அக்கினி, அந்த அக்கினி இயேசுவின் நாமத்தில் குடும்ப பிரிவினைக்கு விரோதமாய் ஹல்லேலூயா குடும்பங்களை பிரிக்கிற எல்லா ஆவிகளும் கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. விடுதலை, விடுதலை, விடுதலை. அந்த நிலை காலில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற, கணவன் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற, மனைவி மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற, பிள்ளைங்க மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற. இப்பொழுதே ஒரு பகையை உண்டு பண்ணும் ஆண்டவரே, ஒரு வெறுப்பை உண்டு பண்ணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனசை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. கணவனாருடைய மனசை சுத்தம் பண்ணுங்க, மனைவியுடைய மனசை சுத்தம் பண்ணுங்க, பிள்ளைகளுடைய மனசை சுத்தம் பண்ணுவேன். எங்க அப்பா எனக்கு எதுவும் செய்யல, எங்க அம்மா அப்பா எனக்கு எதுவுமே செய்யல என்ற கசப்பு இப்பொழுது பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. குடும்பங்களில் பெரிய சமாதானம், குடும்பங்களில் பெரிய சமாதானத்தை
இந்த 3 வாரங்களும் ஆண்டவரே இந்த ஜெபத்தை முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமையை நாங்க பார்க்கணும். இந்த மாதத்தை முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமையை நாங்க பார்க்கணும் ஆண்டவர். கர்த்தருக்கு இரக்கம் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவர். உங்க கரங்களில் முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற இந்த மாதம் முழுக்க இருக்கிற எல்லா வெள்ளிக்கிழமையும் குடும்பத்தினுடைய சமாதானத்திற்காக இப்படி சில விஷயங்களை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போறோம். ரொம்ப அவசியமானது என்னன்னா குடும்ப சமாதானம். என்ன சம்பாதிச்சாலும், எவ்வளவு வெளியில நம்ம ரொம்ப நல்ல பேர் எடுத்தாலும், பெரிய மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு இருந்தாலும், குடும்பம் சரியில்லைன்னா அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. அதுவும் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் சவாலாய் வளர்த்தது என்கிறது அது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதை தருவார். அவர் தான் சமாதான காரணர். அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, அவர் சமாதான காரணர். அவர் இருக்கிற இடத்துல சமாதானம் நதியை போல இருக்கும். அதனால நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு உங்க குடும்பத்தில் உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் பார்த்த சகல சமாதானத்தையும் உங்க பிள்ளைகளும் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபையா இறங்குவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க 2 காரியத்தை சொல்ல மறக்க கூடாது. ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை, கணவன் மனைவிக்கு அந்த மாதிரி வரும்போது நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் ஆலோசனை என்னன்னா, மா பா ஒரு நாள்ல அவன் உனக்கு இப்படி இருந்திருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை அவன் அந்த பையன் இப்படி இருந்திருக்கலாம், ஆனா ஒரு நாள்ல அவன் இப்படி இருந்தானே, ஒரு நாள்ல அவன் இப்படி இருந்தால, நன்றியை நினைப்பா, நன்றியை நினை, மறந்துரு, விட்டுரு. அவள் பெலனா இருக்கும்போது இப்படி செஞ்சால, அந்த மாதிரி நன்றி உள்ள ஒரு உணர்வை முதல்ல விதைச்சிருங்க. நம்பர் 2. 2வது, யாரு உங்க அம்மா அப்பா நிறைய பேர் இருக்கீங்கல்ல, உங்களுக்காக சொல்றேன், உங்க பிள்ளைங்க உங்க கணவனாரை குறிச்சோ உங்க மனைவியை குறிச்சோ சொல்லும் போது நீங்க கேட்காம விட்டுற முடியாது. கேட்காம விட்டுற முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க கேட்காம விட்டீங்கன்னா எங்க அம்மாவே என்ன புரிஞ்சுக்கலன்ற பிள்ளைங்க ஒரு தப்பான எண்ணத்துக்கு வந்துருவாங்க. எங்க அம்மாவுக்கே கேட்க முடியல, எங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, சொல்றதுக்கு முன்னாடியே எங்க அம்மா என்ன தப்பா நினைச்சிட்டாங்கன்றவாங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கேளுங்க, கேட்டுட்டு முடிச்சுட்டு, சரிம்மா என்கிட்ட நீ சொல்லிட்ட, நான் உனக்காக ஜெபம் பண்றேன், ஆனா உன் பிரச்சனையெல்லாம் யார்கிட்ட சொல்லுனா, ஏசப்பாட்ட சொல்லுமா, ஏசப்பாட்ட சொல்லுப்பா, அவர்கிட்ட போய் நில்லு, அவர்கிட்ட முழங்கால் படியிடு, அவர் இந்த குடும்பத்தை ரொம்ப அழகா கட்டுவாரு. நீ பெரிய ஊழியம் செய்யற, நீ பெரிய ஊழியம் செய்ய போற, உன் பிள்ளைங்க பெரிய ஊழியம் செய்ய போறாங்க, இப்படிதான் இருக்கும், போராட்டம் வரும், ஆனா தேவனிடத்துல போய் நிற்கும் போது ஆண்டவர் ஒரு சமாதானத்தை தருவாரு. நாங்க பேசுறதுனால எதுவும் நடக்க போறது இல்லை, நாங்க பேசினா பிரிவினைகள் அதிகமாயித்தான் இருக்கும், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனையை சொல்லணும். நீங்களும் உங்க மனசுல எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு போங்க, போயிட்டு நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு கணவன் மேல கசப்பு இருக்குதா, மனைவி மேல கசப்பு இருக்குதா, தயவு செய்து நான் சொல்றத நீங்க அன்பாய் கேளுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் கேளுங்க. உங்க கணவன் உங்களுக்கு செஞ்ச நன்மையை ஒரு டைரியில எழுதுங்க. உங்க மனைவி உங்களுக்கு செஞ்ச ஒரு நன்மையை டைரியில எழுதுங்க. நீங்க எழுதி முடிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவர் மேல பாசம் வருதான்னு பாருங்க, இல்லைன்னா அவங்க மேல பாசம் வருதா இல்லையான்னு பாருங்க. எந்த மனைவியும் தியாகம் இல்லாமல் இல்லை, எந்த கணவனாரும் தியாகம் இல்லாமல் இல்லை. எத்தனை 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 அதை நினைங்க, அதை நினைங்க. அதை நினைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. கத்த பெரிய காரியத்தை செய்வோம். ஏன் அப்படின்னா, நீங்க சரியாகாத பட்சத்துல உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்கன்னா இந்த கட்டு அப்படியே அவங்களுக்கு என்ன பண்ணும்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் பாருங்க. அதனாலதான் சொல்றேன், நான் பேரண்ட்ஸை சில நேரத்தில் வற்புறுத்தி, நீங்க கஷ்டம்தான், நிறைய பேருக்கு உடைவு, உண்மையிலே எனக்கு தெரியும் உங்க காயம் ரொம்ப பெருசா இருக்கலாம், பட் நீங்க ஏன் சரியாகணும் அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் உங்க பிள்ளைகளாவது நல்லா வாழணும் இல்ல, நல்லா இருக்கணும் இல்ல, இந்த சாபம் அப்படியே கண்டினியூ ஆயிடக்கூடாது இல்ல, இந்த பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆயிடக்கூடாது இல்ல. அதனாலதான் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். அந்த குணத்தை எல்லாம் மாத்திக்கிங்க, கிளியர் பண்ணிக்கிங்க. நம்ம போறதுக்குள்ள நம்முடைய குடும்பத்தினுடைய சாபத்தை நம்ம ஜெயிச்சுட்டு தான் கடந்து போகணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வெற்றி உள்ள ஒரு கணவன் மனைவியாய் இல்ல வெற்றி உள்ள ஒரு குடும்பத்தை கட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு வர்ற பிள்ளைங்க கண்டிப்பாக அவங்க கண்டிப்பா அவங்க வெற்றி உள்ளவங்கள தான் இருப்பாங்க. அப்படியே கண்டினியூ ஆயிரும். அது அப்படியே அந்த ஆசீர்வாதம் கண்டினியூ ஆயிரும். அதனால நமக்காக அல்ல, நம்முடைய சன்னதிக்காக, நமக்காக அல்ல, நம்முடைய சன்னதிக்காக. ஒருவேளை கணவனால இழந்த அம்மா அங்க ஐயா அங்க இருப்பீங்கன்னா, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைங்க 2 பேரும் தீர்க்காய்சோட வாழணும். நான் சின்ன வயசுல இருந்தே என் கணவனால இழந்துட்டேன், ஆனா என் பிள்ளை அப்படி விழுந்துடக்கூடாது, என் பையன் அப்படி இருந்துடக்கூடாது. அவங்க பூரண வயசு உள்ளவங்களா மறிக்கணும். எனக்கு தெரியும், இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய அம்மாங்க சின்ன வயசுலேயே உங்களுடைய கணவனாரை இழந்து ஒரு ஒத்தைக்கு வாழ்ந்து சகிச்சு எத்தனை பாடுபட்டீங்க. ஆனா உங்க நிலைமை உங்க பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வரக்கூடாது. ஆமீன். அவங்க தீர்க்காய்சோட வாழணும். அவங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும். நானும் ஜெபி, இந்த ஃபாரின் எல்லாம் ரொம்ப சிலர்லாம் வெறியா இருக்காங்க. எனக்கு நீ போங்க, நீங்க எப்படி போங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சமாதானமா போய் நல்ல சந்தோஷமா வாழ்ந்தா பரவாயில்ல. கணவன் அங்க, மனைவி இங்க,
அப்புறம் சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, மனைவியை வீட்டில் விட்டு போறாங்க, பாஷையும் தெரியாது, வீட்லயே அடைஞ்சு கிடந்து அது பைத்தியம் மாதிரி மாறி அவர் வெளியே போயிடுறாரு, வேலை செய்யறாரு, 4 பேரை பார்க்குறாரு, முடிஞ்சிச்சு. இந்த பொண்ணு வீட்டு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதனால எல்லாவற்றை விட நீங்கள் சமாதானமாய் வாழ்வது தான் முக்கியம். பணம் எல்லாம் எப்போ வேணாலும் வரும், அது ஒன்றும் வந்த உடனே ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஒன்று நினச்சிக்கோங்க, எவ்வளவு பணம் வந்தாலும் நீங்கள் ஒரு டைமில் ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டும் தான் போட முடியும். இன்னொன்று தூக்கி மாட்டிக்க முடியுமா? இல்லை, நான் ஒரு கோடீஸ்வரன் அதனால நான் 3 சட்டை போட்டிருக்கேன்னு சொல்ல முடியுமா? கேட்கல. இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு காரில் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? ட்ராவல் பண்ண முடியும். இல்லை, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என் ஆவி இன்னொரு காரில் போட்டோம், என் காவி ஏன் நான் வந்து பென்ஸ் காரில் போகிறேன், இன்னொரு ஆவி BMW போட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் இந்த வயிற்றுக்கு அளவு தான் என்ன பண்ண முடியும். இல்லை, சாப்பாடு நிறைய இருக்குது, நான் இன்னும் கடன் வாங்கி இன்னொரு பேகை கட்டிக்கிட்டு சாப்பிட்றேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க சத்தமா. என்னதான் இருந்தாலும் அந்த வயிறு நிறையிற அளவுக்கு தான் சாப்பிட முடியும். இன்னும் நான் வந்து நல்ல பெரிய பணக்கார கோடீஸ்வரமான பெரிய பங்களா கட்டிட்டேன், அவ்வளோதான், அதில் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் படுக்க இறங்கி போனாலும் 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு மேலே உங்களால் தூங்க முடியுமா? சொல்லுங்க. அவ்வளோதாங்க. அதனால பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், இந்த நினைப்பு நமக்கு ரொம்ப கேட்கல. இன்னொன்னு நினைச்சுக்கோங்க, பணம் இல்லாம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்க ஆசீர்வதிக்க பெரிய அளவுக்கு வராத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மினிமமா இருந்துட்டு அவ்வளோ அழகா போயிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆபத்துன்னு இல்லை, கஷ்டத்தை நீங்க பட்டு தான் ஆகணும். அதுக்கு என்ன ஒரே ஒரு பிளஸ், நீங்க நினைக்கிறத மனசுல ஆசைப்படுறத உடனே போய் நீங்க என்ன பண்ணிடலாம், அவ்வளவுதான். அதை விட்டு வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால நீ நல்லா இருப்போம், நல்லா வைப்பாரு. ஆனா ரொம்ப பணம் 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 சிலருடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா என்ன, அதெல்லாம் வேணாம். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே செய். ஸோ இந்த மந்த் ஃபுல்லா நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நீங்க எல்லாரும் வாங்க, உங்களுக்காக நான் ஜெபித்து வருகிறேன். ஆண்டவர் வந்து நம்முடைய குடும்பத்தில் எல்லாம் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா.